ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி பை பண்றது, என்னென்ன பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்குறதுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகும், இதோட அன்பாக்சிங் பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பிளஸ் வந்து ஜியோ ஃபைபருக்கும் ஜியோ ஏர் ஃபைபருக்கும் என்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாம ஜியோ ஃபைபருக்கும் பிளஸ் ஜியோ ஏர் ஃபைபருக்கும் கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் வந்து எத்தனை டிவி சேனல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். இந்த வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இல்ல செப்பரேட்டா வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க, தனித்தனியா வீடியோ போட்டிருப்போம். பட் வந்து இது ஒரே பஞ்சா வந்து நம்ம பண்ணி போடுறது மூலமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன், அப்புறம் ஜியோக்கும் ஜியோ ஏர் ஃபைபருக்கும் என்ன டிஃபரெண்ட், அப்புறம் அதுல எத்தனை டிவி சேனல்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஓவராலா வந்து இதுல எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இந்த வீடியோ இருக்க போது உங்களால பொறுமையா உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவு பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பார்க்க முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர் ஃபைபர் அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி இதோடைய பிரைஸ் என்ன, இது எப்படி பை பண்றது, இது டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நீங்க பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 பிளான் தான் இவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா, 30 MBPSல ஒன்னு வச்சிருக்காங்க, 100 MBPSல ஒன்னு வச்சிருக்காங்க. 100 MBPSல வந்து OTT கொஞ்சம் நெட்ஃபிளிக்ஸ் ஆட் பண்ணி ஒன்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 3 பிளான் தான் வச்சிருக்காங்க. இந்த 3 பிளானுக்குள்ள தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 3 பிளான்ல 30 MBPS இல்ல 100 MBPS இல்ல 100 MBPS வந்து நெட்ஃபிளிக்ஸ் உடைய பிளான், இது 3 பிளானுக்குள்ள தான் சூஸ் பண்ண முடியும். 3 பிளானை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து முன்கூட்டியே உங்கள்ட்ட வந்து பேமெண்ட் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து 30 MBPS இப்போ எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு 30 MBPS நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதோட பிளானோட காஸ்ட் வந்து 599 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. பட் வந்து 599 பிளஸ் வந்து 18% GST வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, GST 18% ஆட் பண்ணீங்க அப்படின்னா 706 வரும். 1 மந்த்துக்கு வந்து நீங்க 706 பே பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து 706 வந்து 6 மாசத்துக்கு முன்கூட்டியே பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, 706 வந்து 6 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா 12 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 மாசத்துக்கு இல்ல 1 மாசத்துக்கு எடுக்க முடியாது. 6 மாசத்துக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4240 ரூபாய் வரும். ஓகேங்களா, உங்களோட பிளானோட காஸ்ட் 30 MBPS ஸ்பீட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட பிளானோட காஸ்ட் தான் வந்து 4240 ரூபாய் வரும். 4240 ரூபாய் பே பண்ணா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பக்காவா வந்து ஃபுல்லா அவுட்டோர்ல வந்து யூனிட் செட் பண்ணுவாங்க, இன்டோர்லயும் யூனிட் செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செட் பண்றதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து 1000 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து 1000 ரூபாய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5240 ரூபாய் இருந்தா போதுமானது தான். ஓகேல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 5240 இருந்துச்சுன்னா பேசிக்கா ஒரு 30 MBPS வந்து ஜியோ ஏர் ஃபைபர் செட்டப் வாங்கிக்கலாம். பட் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைஜியோ ஆப்ல போய் தான் நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். வேற எப்படியும் புக் பண்ண முடியாது, இல்லைன்னா ஆஃபீஸ் போய் புக் பண்ணலாம். மைஜியோ ஆப்ல போய் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க. பிளஸ் வந்து நீங்க அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் 1000 ரூபாய் நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அட்வான்ஸ் 1000 ரூபாய் பே பண்ணாதான் புக்கே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது வந்து முன்னாடி இருந்துச்சு, பட் முன்னாடி வந்து 100 ரூபாய் தான் இருந்துச்சு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால 100 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1000 ரூபாயா மாத்திட்டாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5240 ரூபாங்கிறது 6240 ரூபாய் ஆயிரும். ஓகேங்களா, அந்த 6240 ரூபாய் நீங்க பே பண்றீங்க, அது வந்து 1000 ரூபாய் நீங்க புக்கிங் சார்ஜ் வந்து உங்க பிளான்ல வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இதை எப்படி கம்மி பண்றது, இந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போதே வேண்டாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க ஜியோ ஃபைபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, நீங்க ஜியோ ஃபைபர் நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு ஜியோ ஃபைபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். ஓகேங்களா, ஜியோ ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வரும். இல்ல சார் எனக்கு ஜியோ ஏர் ஃபைபர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேர்ல வந்து அவங்களே பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கட் ஆகும். ஓகேங்களா, நீங்க ஜியோ ஆப்ல போய் ப்ராப்பரா புக் பண்ணீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் புக் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் சார்ஜ் ஆகும். நீங்க ஜியோ ஃபைபரை புக் பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஜியோ ஏர் ஃபைபர் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க போட்டு கொடுப்பாங்க. பட் வந்து 1000 ரூபாய் கம்மியாகும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நம்ம ஸ்ட்ரீட்லயோ இல்ல எங்கேயோ பார்ப்போம் இல்லையா ஜியோடைய சர்வீஸ் ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு நீங்க கேட்டீங்கனாலும் இந்த 1000 ரூபாய் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் ஆப்ல போய் நீங்க புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி புக் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அது நம்ம 100 ரூபாய் தான் மெயினா இருந்துச்சு. நம்ம அதை பத்தி 100 ரூபாய் சொல்லி போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இல்ல ப்ரோ 1000 ரூபாய் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த பதிவு மேக் பண்றோம். ஓகேங்களா, ஓகே டோட்டலா வந்து 5240 ரூபாய் வரும். ஓகேங்களா, நீங்க வந்து ஜியோ ஏர் ஃபைபர்ல புக் பண்ணா மட்டும்தான், மைஜியோ ஆப்ல போய் புக் பண்ணா மட்டும்தான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா, புக்கிங் சார்ஜ் இல்ல நீங்க வந்து ஆஃப்லைன்ல நீங்க பண்ணும்போது 5240 ரூபாய் இருந்தா போதும், நீங்க பக்காவா புக் பண்ணிக்கலாம். அதுல வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அதுல இன்க்ளூடிங்கா பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட 30 MBPS உடைய பிளானையும் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க 6 மாசத்துக்கு. இதுல வந்து 550 டிவி சேனல்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. என்னென்ன டிவி சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி
ஒரு வீடியோ போட்டுருக்கோம், ரிவ்யூ வீடியோ போட்டுருக்கோம். அது செக் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சேனல்ஸ் இருக்கு, அது என்னென்ன சேனல்ஸ் மெயினான சேனல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எத்தனை ஓடிடி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஓடிடி ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பாப்புலரான ஓடிடி என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார், சோனி லைவ், G5, சன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஓடிடி இருக்கும். இதுல மெயினான ஓடிடி என்னென்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் இருக்காது, பிளஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்காது. 30 MBPSல நீங்க 100 MBPS வந்து 2 பிளான் சொன்னீங்க, அதுல ஹையஸ்ட் பிளானுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அமேசானும் இருக்கும், நெட்ஃபிளிக்ஸும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே ப்ரோ, இது வந்து போட்டாச்சு. இது அன்லிமிட்டடான்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டட் கிடையாதுங்க, லிமிட் செட் பண்ணிருக்காங்க. 1000 GB தான் ஒரு மாசத்துக்கு நீங்க யூஸ் கன்சியூம் பண்ணிக்க முடியும். 1000 GB நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 64 kbps வந்து கன்வெர்ட் ஆயிக்கும். இப்போ நிறைய பேருக்கு அந்த 1000 GB க்கு மேல நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு ஆட் அண்ட் பேக் வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். எவ்வளவு ப்ரோ ஆட் அண்ட் பேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா 251 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி சேர்த்தீங்க அப்படின்னா 296 ரூபா வரும். ஓகேங்களா, 296 ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து 500 GB கொடுப்பாங்க 1 மந்த்துக்கு தான். ஓகேங்களா, 6 மாசத்துக்கு வராது. அந்த 1 மந்த்துக்கு வந்து 500 GB வரும். 500 GB க்கு வந்து 296 ரூபா பேமெண்ட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 401 ரூபா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது 18% ஜிஎஸ்டி 33 ரூபாய்க்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 1 DB. ஓகேங்களா, 1000 GB வந்து உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மந்த்துக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு மாசத்துக்கு சொல்ற 6 மாசத்துக்குல ஒரு மாசத்துக்கு தான் வரும். பாத்தீங்கன்னா 101 ரூபாய்க்கு ஒரு பேசிக் பிளான் வச்சிருக்காங்க. 101 ரூபாய் பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 119 ரூபா வரும். 119 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா 100 GB வந்து 1 மந்த்துக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து வாய்ஸ் கால் பேசிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ல பார்த்தேன். வாய்ஸ் கால் வந்து நம்பர் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்றாங்க, லேண்ட்லைன் நம்பர் வந்து ஜியோ ஏர் ஃபைபருக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் வந்து இன்னும் கால் வந்து போற மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணல. நம்ம வந்து செக் பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி கடைசிக்குள்ள கால் வந்து எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணி தருவோம். இன்னும் வந்து ஓவராலா வந்து என்டையரா இந்தியால வந்து எங்கேயுமே இன்னும் வந்து வாய்ஸ் கால் கொண்டு வரல. பட் நம்பர் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் கூடிய இந்த வாய்ஸ் காலோட சர்வீஸ் வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி ஃபுல் டீட்டெயிலா பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டோர் யூனிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து அதோட ஆண்டனா. ஓகேங்களா, ஆண்டனாவுடைய பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரோட ரவுட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது ஜியோ செட்டாப் பாக்ஸ், இது ரிமோட் எல்லாம் இன்க்ளூடிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RJ45 கேபிள் வந்து இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எவ்வளோ ஆண்டனாக்கும் ஜியோ ரவுட்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கேபிள் வந்து கட் பண்ணி இது வந்து மெயில் சேக் வந்து அடிச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோ செட்டாப் பாக்ஸை பார்த்துருவோம். ஓகேங்களா, ஜியோ செட்டாப் பாக்ஸ் வந்து இது வந்து சீல்டோட இருக்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே ஜியோ செட்டாப் பாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினாக வந்து ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக, ஹீட் ரிடியூஸ் ஆகிறதுக்காக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிடியூஸ் ஆகிறதுக்காக, ஹேர் வந்து வெளியே போகிறதுக்காக, ஹீட் ரிடியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. 4 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து வாலில் கூட நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆணி அடிச்சுட்டு இதை வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மாடலு, இது மேடின் என்ன அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன வோல்டேஜ் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் வந்து நீங்கள் அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போட்டுக்கலாம். இது பென்ட்ரைவ் வந்து போட்டுக்கிற மாதிரி 2 பென்ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் மூவிஸ் பார்த்துக்கலாம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் வந்து இதில் வந்து போட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து RCA கேபிள்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பழைய டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி RCA கேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பழைய டிவியில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா HDMI கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அது செப்பரேட்டாக வாங்கி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செட்டாப் பாக்ஸில் இதில் இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. HDMI கேபிள் வந்து நல்ல குவாலிட்டியாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் இது கொடுத்துருப்பாங்க. ஜியோடைய பிராண்டோடைய இதுதான். ஓகேங்களா, இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது பின் டைப் வந்து ரவுண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பின்னோடைய டைப் வந்து ரவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜியோடைய லோகோ போட்டிருக்கு. மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், அப்புறம் ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்களுடைய ஷார்ட்கட் கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க, மியூட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் சவுண்டு சிஸ்டம் இதெல்லாம் சேனல் பேக் ஃப்ரண்ட் வர்ற மாதிரி இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கலாம். ஜியோ லைவ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ரிவ்யூல நம்ம பாத்துக்கிறோம். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா AA பேட்டரி போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. AA பேட்டரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். 2 பேட்டரி அவங்களே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து வேற எதுவும் கொடுக்கல ஓகேங்களா. பேட்டரிலாம் வந்து செப்பரேட்டா தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் போல, பேட்டரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இது ஓவரால் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் பிளஸ் வந்து ரிமோட் பிளஸ் வந்து ஒரு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய ஓல்டு டிவில கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா RCA கேபிள் இருந்தா மட்டும்தான் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து கன்வெர்ட்டர் செப்பரேட்டா நீங்க வாங்கணும். அதுக்கு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட் ஓகேங்களா. இது வந்து ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ண உடனே ஒரு வந்து புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பைப் மூலிமா கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வாலில் கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதோடைய டூல்ஸ் இதெல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஆண்டனா வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. இது ஜியோன் லோகோலாம் இல்லை, ப்ளஸ் வந்து சும்மா சின்னதாக டாட்டாக வச்சு ரொம்ப மேட் ஃபினிஷில் நல்லா பக்காவாக இருக்குது. இது பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு என்ன சொல்றது பைப்லையோ இல்லைனா வந்து ஒரு ஏதாவது ஸ்டிக் இருக்கு இல்லையா, நல்லா தடியமான ஸ்டிக்லேயோ வந்து நீங்கள் வந்து வால் மவுண்ட் பண்ணி நீங்கள் மேலே வந்து ஆண்டனா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து நம்ம கழட்ட முடியாத அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுக்கல. இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கழட்ட முடியாது. இன்ச்சுக்கு இன்ச்சு வந்து 2 இன்ச்சுக்கு இருக்க ஒரு ஸ்க்ரூ போட்டு ஃபுல் மோல்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் வந்து வெளியே நீங்கள் அவுட்டோரில் வைக்கிறதுனால இது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான் ஓகேங்களா. இதில் வந்து சிம் இதில் போட்டிருப்பாங்க. சிம் வந்து இதில் தான் இருக்கும். அது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. இது வந்து இதுதான் வந்து ஆண்டனா ரிசீவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வேற உள்ள வந்து எதுவும் கிடையாது சரிங்களா. இந்த பாக்ஸ் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்டனா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான வால் மவுண்ட் அந்த ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இது ஃபுல்லாக வந்து அவங்களே ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுவும் செப்பரேட்டாக வாங்க தேவை கிடையாது. நீங்கள் பே பண்ணுறது அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை வந்து அதோடைய வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான இது ஓகேங்களா. நீங்கள் வந்து இதை வந்து அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா ஆண்டனா, அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து இந்த ஆண்டனாவில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வாலில் எங்கேயாவது பெரிய ஹைட்டான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூலாம் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ போல்ட் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் செப்பரேட்டாக வாங்க தேவை கிடையாது. ஓகே, இது வால் மவுண்ட் பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஒரு வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அது ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா இருக்கும். அது வால் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வால் மவுண்ட் பண்ண தெரியலனா அவங்களே பண்ணி தருவாங்க. பட் வந்து நம்மளே பண்ணணும், இல்லை ரீலொகேஷன் பண்ணணும், இல்லை வெளியே எங்கே எடுத்துகிட்டு போனால் இது வந்து புக்லெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபரோடைய ரவுட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணோடனே பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இன்டர்நெட் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, இன்டர்நெட் கேபிள் கொடுக்குறது, அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் கவர் போட்டிருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபர் ரவுட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ரவுட்டர் பார்ப்போம். வந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு ஒயிட் கலர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம லேப்டாப்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான அடாப்டர் இது. இதோடைய பேர் வந்து POEன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஒயர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க ஓகேங்களா. இது மட்டும் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரோடைய ரவுட்டர் இருக்குது. ரவுட்டர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது, பட் வந்து வெயிட் அவ்வளோவா இல்லை. பட் வந்து இது வந்து நம்ம ஆடில் கட்டுற மாதிரி கையில் நகர்த்துற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா. இது வந்து நீங்கள் இந்த அடாப்டர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல தான் ஃபிக்ஸ்டாக வைக்க முடியும், நகர்த்திக்கலாம் முடியாது. இது வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சம் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ரெட் கலருக்கு மாறிக்கும் ஓகேங்களா. கீழே வந்து ஏர் விண்ட் அதாவது ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக எல்லாமே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே சைடில் வந்து ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 புஷ் கொடுத்துருப்பாங்க. ஹிட் ஆகாத அளவுக்கு 2 புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி மேலே டாப்லேயும் வந்து ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக டாப்ல வந்து சின்ன சின்ன டாட்டா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து சைடில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வோல்டேஜ் என்ன, இதோட பாஸ்வேர்டு எப்படி, இது கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது இதுதான் பாஸ்வேர்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது 12 வோல்ட் அடாப்டர் தான் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். இது சைனா கிடையாது, மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ரிடியூஸ் ஆக விண்டோ கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன டாட்டா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா
12 வோல்ட் அடாப்டர் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. பார்த்தாலே தெரியும் இதில் வந்து அடாப்டர் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அடாப்டர் போட்டுக்கலாம். இதில் வந்து மேலேருந்து ஆண்டனாலேருந்து வருது இல்லையா, இன்டர்நெட் கேபிள் அவுட்டோர்லேருந்து வரும் இல்லையா, அந்த இன்டர்நெட் கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். 4 RJ45 அவுட்புட் எடுக்கிற மாதிரி கேபிள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாமே இன்டர்நெட் இருக்கு, நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் இதில் வந்து யூஎஸ்பி நீங்கள் பென்ட்ரைவ் இதாக போட்டு ஸ்டோரேஜ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிவியில் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதே வைஃபையோ இதே இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவில் என்ன இருக்கோ அதை வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபரில் வந்து லேண்ட்லைன் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. லேண்ட்லைன் நம்ம வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பட் வந்து இதில் லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணல அவங்க சைட்லேருந்து, இன்னும் வந்து அதோடைய அப்ரூவல் வந்து கொடுக்கல ஓகேங்களா. அதனால வந்து இப்போதைக்கு வந்து லேண்ட்லைன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான போர்ட் இதில் வந்து கொடுக்கல ஓகேங்களா. நம்ம வந்து ஆப்பில் போய் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேப் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் வச்சுக்கவும் செஞ்சுக்கலாம் டேபிளில். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நீங்கள் வாலில் கூட ஹேங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்ப்போம். இது ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் மட்டும்தான். அதே மாதிரி இது வந்து இன்டர்நெட் கேபிள் ஓகேங்களா. இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PoE அடாப்டர்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து அடாப்டர் நல்லா குவாலிட்டியாக வந்து ஜியோ சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ஓனாக பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா. இதையும் வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே 2 வருது இல்லைங்களா, இந்த கேபிளை தான் வந்து நீங்கள் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ரவுட்டரில் வந்து நீங்கள் ஒரு கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணணும், ஒரு கேபிள் வந்து நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஜியோ ரவுட்டருடைய பாக்ஸில் வந்து இந்த அக்சசரிஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேபிள் கொண்டு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு எத்தனை மீட்டர் வேணுமோ அவங்க அத்தனை மீட்டர் வந்து உங்களுக்கு கட் பண்ணி, அதாவது டிஸ்டன்ஸ் நீங்கள் ஆண்டனா எவ்வளோ தூரத்தில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு 25 மீட்டருக்குள்ளே நம்ம வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. இந்த கேபிளுக்கெல்லாம் எந்த சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் ஜியோ கனெக்ஷன் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர் ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா, கேபிள், செட்டாப் பாக்ஸ், அதுக்கு வந்து அடாப்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. இது அப்புறம் ஜியோ ரவுட்டருக்கு வந்து அடாப்டர்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஓவராலாக வந்து இதில் எவ்வளோ விஷயம் 30 MBPS 100 MBPS மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 1 Gbps இன்னும் வந்து இவங்க கொடுக்கல. ஜஸ்ட் வந்து 100 MBPS மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு பார்த்தரலாம். ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டோர் ஆண்டனா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. அது வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அவுட்டோர் ஆண்டனா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. நம்ம அன்பாக்சிங்ல பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இது வந்து ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃப் ஓகேங்களா. தண்ணி வந்து உள்ள போகாது. இது உள்ளதான் வந்து eSIM இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 4 ஹோல்ஸ்லேயும் வந்து அவங்க ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வாலில் ட்ரில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கம்போ இல்லைன்னா ஒரு பைப்லேயே வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் லைட் தெரியும் ஓகேங்களா. இது வந்து 5G இன்டர்நெட் கவரேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கவர் ஆயிடுச்சுன்னா கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ரெட் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. இந்த 2 இடத்துலையுமே கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும்போது தான் உங்களுக்கு 5G கவரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இது காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு Type-C போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு இந்த Type-C போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பவர் சப்ளை தேவைப்படும். ஏன்னா இந்த வந்து இதில் உள்ளதான் சிம் இருக்கு. அதனால வந்து நீங்க சிம்முக்கு வந்து இன்டர்நெட் அப்சர்வ் பண்றதுக்காக இங்க வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை தேவைப்படும். பட் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அதிகபட்சம் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து பிளக் கனெக்ஷன் இந்த நீங்க யூனிட் அடிக்கிற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தை இதை யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இந்த இன்டர்நெட் கேபிள் கொடுக்குற மூலியமா இதன் மூலியமாவே வந்து பவர் சப்ளை வந்து எடுத்துக்கும் இது ஓகேங்களா. இப்போ நீங்க இது வந்து இன்டர்நெட் கேபிள், இதை கனெக்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு இது கனெக்ட் பண்றது மூலியமா இது நேரா போய் PoE இருக்கு இல்லையா, அந்த அடாப்டர் அதுல போய் கனெக்ட் ஆகும். அதுல கனெக்ட் ஆகும்போது அதுலயே வந்து பவர் சப்ளை எடுத்தா இது உள்ள வரும். அதனால இதுக்கு நீங்க Type-C யூஸ் பண்ண தேவையில்லை. இதுலயே வந்து பவர் சப்ளை வந்து அதே வந்து கன்சியூம் பண்ணிக்கும் ஓகேங்களா. அந்த இன்டர்நெட் கேபிள் மூலியமாவே பவர் சப்ளை வந்து அவங்க எடுக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து eSIM உள்ள இருக்கிறது தெரியும் ஓகேங்களா. இது உள்ளதான் சிம் இருக்கு. பட் வந்து இது ஃபுல்லாவே வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் சீல்டு பண்ணிருக்காங்க. இது கழட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து அந்த போர்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இது உள்ள வந்து eSIM வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டுருவோம். ஜஸ்ட் இந்த கிளாம்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாம்பை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அது வந்து ஸ்க்ரூ தகுந்த மாதிரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும்.
இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிங் பிளேடோ ஒரு ஸ்பேனர் இருந்தால் உங்களுக்கு ஓகே தான். ஓகேங்களா, ஃபுல் டைட் பண்ணிடலாம். அவங்களே போல்டு கொடுத்துருப்பாங்க, அந்த நெட்டு வந்து ஃபுல் போல்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதனால வந்து ஃபைனலாக நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ இது மொபைலில் நம்ம வந்து மொட்டை மாடியில் போய் நிற்கும் போது எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அதே மாதிரி தான். இது வந்து ஆக்சுவலி ஒரு மொபைல் யூனிட் மாதிரி தான். பட் வந்து இதுலேருந்து வயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரவுட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நம்ம ஆண்டனா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நமக்கு வந்து ஆண்டனா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து கேபிள் வந்து அவுட்புட் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா, இது வந்து வெளியே ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ கேபிள் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கேபிள் அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன கேபிள் போட்டு இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம், ஒரு ரூமுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த ரூம்ல வந்து 5G கவரேஜ் ஓரளவுக்கு நார்மலா கிடைக்கும். நான் உங்களுக்கு அந்த சிக்னல் காட்டுறேன் பாருங்க. இப்போ 5G நார்மலா உள்ளேயும் கிடைக்கும். பட் 5G நார்மலா உள்ள கிடைக்கிற இடத்துல இந்த ஆண்டனா ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம சின்ன ஒரு இன்டர்நெட் கேபிள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, நம்ம இந்த கேபிள் தான் அவங்க வந்து உள்ள இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்நெட் கேபிள் மூலியமா தான் உள்ள வந்து நமக்கு இன்டர்நெட் வரப்போகுது. அதனால வந்து நம்ம இந்த இன்டர்நெட்டை வந்து நம்ம கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கனால போதும், லாக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதில் வேலை அவ்வளோதான். இது வந்து அவுட்டோரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பட் வந்து அவுட்டோரில் வைக்க போகிறது இல்லை. இப்போதைக்கு இன்டோரில் வச்சு நம்ம செக் பண்ணுவோம் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது இப்போ வந்து நம்ம அவுட்டோர்லேருந்து வருது இல்லைங்களா. இப்போ அவுட்டோர்லேருந்து இப்போ நம்ம அவுட்டோரில் வச்சுட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன். இதில் 5G கவரேஜோடைய சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணுது. பட் வந்து இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ரவுட்டரில் நம்ம கொடுக்க தேவையில்லை. இந்த PoE அடாப்டர் இருக்கு இல்லையா, இந்த PoE அடாப்டரில் வந்து ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பவர் வந்து கன்சியூம் பண்ணும். இந்த ஆண்டனா வந்து பவர் இது கொடுக்கணும். டைப் சி கேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்காக பவர் கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் இதில் கொடுக்குற பட்சத்தில் பவர் வந்து இதுலேருந்தே உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கும். ஏன்னா இதுக்கு வந்து அடாப்டர் வந்து ஒயர் போடுற மாதிரி இருக்கும், கேபிள் போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து இதுலேயே வந்து பவர், அதுக்கு தேவையான பவர் வந்து இதில் போயிடும். அப்படி நீங்கள் இதில் பவர் நீங்கள் இதில் நீங்கள் கொடுக்கல, டேரெக்டாக வந்து ரவுட்டரில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து டைப் சி வந்து உங்களுக்கு கேபிள் போடணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். வந்து இதில் வந்து ஒயர் கார்டு வந்து நம்ம போடணும். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்கிற ஒயர் நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 3 பின் ப்ளக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். இவங்க வந்து லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 2 லைட் ஒர்க் ஆகும். அது வந்து நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும். ஓகே, இது இப்போ வந்து ஆண்டனா வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இன்டர்நெட் கேபிள் வந்து டேரெக்டாக வந்து பவர் சப்ளை வந்து இந்த ஆண்டனாக்கு போகும். ஓகேங்களா, ஆண்டனாக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுக்கும் இதில் இந்த கேபிள் வந்து கனெக்ட் ஆகி இதுல இருந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் வரும். ஓகேங்களா, இதை வந்து ரவுட்டருக்கு நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா இதான் வந்து மெயின். இதில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து ரவுட்டருக்கு வந்து ஒரு பவர் கார்டும் கொடுக்கணும். ரவுண்டு பவர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ரெண்டுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பவர் கார்டை ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேன் கேபிள் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது வந்து 4 போர்ட் வந்து நீங்கள் இன்டர்நெட் வந்து அவுட்புட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இது இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பக்காவாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இதுதான் அவங்களோட இன்ஸ்டாலேஷன். இதுக்கு தான் 1000 ரூபாய் பே பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ளக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் அதோடைய 3 பின் ப்ளக்கு. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணோடனே லைட் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 5G இந்த இடத்துல போட்டுக்கு பாருங்க. இந்த இடத்துல லைட் ஒர்க் ஆனால் மட்டும்தான் ஃபுல் கவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகலை, பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுமே டியூன் ஆகி ஒர்க் ஆகும். இங்கே 5G இருக்கிற இடத்துல வந்து ஒர்க் ஆகினா தான் லைட் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு. இதுவும் வந்து கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நார்மல் லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரெட் கலர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 5G இது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது கண்டினியூவா பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து கண்டினியூவா ஒர்க் ஆகணும். பிளிங்க் ஆனால் மட்டும் பத்தாது, கண்டினியூவா ஒர்க் ஆகணும். இது ரெண்டுமே கண்டினியூவா ஒர்க் ஆனால் மட்டும்தான் 5G கவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து நமக்கு 5G வந்து ஃபுல்லாக கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து இன்டோரில் இருக்கோம். ஓகேங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரூமில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு ரூமில் வந்து ஃபுல்லாக கதவு ஜன்னலாக சாத்தி தான் இருக்கும். பட் வந்து 5G நமக்கு கிடைக்குது. இது மேலே நம்ம எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணல, பட் வந்து 5G கிடைக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஆரஞ்சு கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு பார்த்தீங்களா. இந்த ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி சம் ப்ராப்ளம், இந்த ஒயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ரவுட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கிரீன் கலர் லைட் வந்து ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது 5G சிக்னல் ஃபுல்லாக கான்ஃபிகரேஷன் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல
வந்து கிரீன் கலர் லைட் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அப்போ தான் ஃபுல் கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து கிரீன் கலர் லைட் வந்து இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஃபுல் இன்டர்நெட் கிடைக்குதுங்கிற மாதிரி காட்டுது. ஓகேங்களா? இங்கே வந்து கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 5G உடைய வந்து சிக்னல் வந்து கிரீன் கலருக்கு மாறிடுச்சு. எல்லாமே பக்காவாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதோடைய ஸ்பீட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இது நம்ம வந்து 30 Mbps ஸ்பீடு போட்டிருக்கோம். ஓகேங்களா? பட் வந்து 30 Mbps வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டோர்ல இருக்கு. ஃபுல்லா கதவு ஜன்னல்லாம் லாக் பண்ணிருக்கோம். பட் வந்து எவ்வளவு ஸ்பீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து இன்டர்நெட் கேபிள் வந்து நம்ம இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய PC உடைய இன்டர்நெட் கேபிள். ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து இந்த ரவுட்டர்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணிட்டோம். லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கிறோம். இப்போ வந்து இங்கே கனெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதோட லோகோ வந்து உங்களுக்கு காட்டுது. இன்டர்நெட் வந்து இங்கே கனெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இல்லையா? இப்போ வந்து இதோட ஸ்பீட் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, நம்ம வந்து 30 Mbps ஸ்பீட் எடுத்துருக்கீங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோர்ல தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 கதவு லாக் ஆயிருக்கு, 2 ஜன்னல் லாக் ஆயிருக்கு. லாக் ஆகி நம்ம வந்து 30 Mbps ஸ்பீடு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உள்ள வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 30 Mbpsங்கிறது வந்து 2 Mbpsக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? லேட்டன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். லேட்டன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து லேட்டன்சியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, 100லாம் போகல. பட் வந்து 30 மில்லி செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டவுன்லோட் ஸ்பீட் வந்து 30 Mbps அப்படியே கிடைக்குது. பட் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, அப்லோட் ஸ்பீட் வந்து 1.3 தான் கிடைக்குது. ஓகே, இது இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஸ்பீடு மட்டும் ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? டவுன்லோட் ஸ்பீட் வந்து 30 Mbps அப்படியே பக்காவாக கிடைக்குது. அப்லோட் ஸ்பீடு மட்டும் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, இது செட்டப் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இப்போ இந்த அவுட்டோர் யூனிட் மட்டும் அவங்க கொடுத்த ஒயரை போட்டு நம்ம வந்து வெளியே வைக்க போறோம். ஓகேங்களா? நம்ம டோர் எல்லாம் 2 டோர் இருக்கு, அது 2 ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே செட் பண்ண போறோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது அவங்க கொடுத்த ஒயர் இது. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு 30 மீட்டர் வரைக்கும் ஒயர் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கழட்ட முடியாது வெளியே. ஏன்னா அவங்க வந்து ஒயர் இன்செர்ட் பண்ணும் போதே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் சொல்லிருக்காங்களே, தண்ணி வந்து உள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்ஷை வந்து நம்ம அதில் வந்து இன்செர்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புஷ்ஷை வந்து அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்து நீங்கள் த்ரெட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். இந்த ஹோல்ஸ் வழியே கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோல்ஸில் கூட வந்து லப்பர் செட் பண்ணியிருக்காங்க, தண்ணி எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம வெளியே வைக்க போகிறோம். ஓகேங்களா? அவுட்டோரில் வச்சுட்டு இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ அவுட்டோருக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோர் லாக் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் நம்ம லாக் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் வெளியே வச்சுருவோம். இந்த இடத்துல ஜஸ்ட் சும்மா வச்சுருவோம். வச்சுட்டு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து வர்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த டோர்லாம் நம்ம ஜஸ்ட் லாக் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ அவுட்டோரில் நம்ம வந்து இந்த யூனிட்டை செட் பண்ணிட்டோம். அதாவது சும்மா ஜஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். ஒரு கதவுக்கு வெளியே தான் வச்சிருக்கோம். ரொம்பலாம் நம்ம வந்து வைக்கல. கதவுக்கு டோருக்கு வெளியே வந்து வச்சிருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டோம். அதோடைய அவுட்புட் வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ POE இருக்கு இல்லையா, இந்த POIயில் வந்து நம்ம இதை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த POIயில் வந்து நம்ம அந்த யூனிட்டோடைய அவுட்புட்டை வந்து வச்சுருவோம். ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா அப்படி போதும். ஓகேங்களா? சுவிட்ச் வந்து நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணால் லைட் ஒர்க் ஆகும். இப்போ வந்து ரவுட்டரில் வந்து அங்கே வெளியே வச்சிருக்கோம் இல்லையா ஆண்டனாவில் வந்து கரெக்டாக கான்ஃபிகரேஷன் 5G கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிரீன் கலர் லைட் வந்து மாறிக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கிரீன் கலர் லைட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் பக்காவாக பண்ணிருச்சு. இப்போ வந்து இதோட ஸ்பீட் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்க்கறது வந்து பழைய ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா. 30 Mbpsங்கிறது வந்து நம்ம உள்ள வச்சிருக்கும் போது எடுத்தது. ஓகேங்களா? 30 Mbps அப்படியே கிடைச்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்பீடு தான் இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உள்ள வச்சிருக்கும் போது 1.3 தான் கிடைச்சது. இப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து அவுட்டோரில் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம 30 Mbps ஸ்பீடு தான் எடுத்துருக்கோம். அதனால 30 Mbps தாண்ட வாய்ப்பு இல்லை.
டவுன்லோட் ஸ்பீடு வந்து 30 mbps. அப்லோடு பாருங்கள் கொஞ்சம் எவ்வளோ டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நான் வந்து கதவுக்கு வெளியே தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. கண்டிப்பாக ஷுவராக வந்து இது 30 mbps வருது பாருங்க. டவுன்லோடு வந்து 30 mbps 0.8, அது வந்து 30 mbps 0.7 அப்லோடு ஓகேங்களா. 24 மில்லி வந்து இது லேட்டன்சி கிடைக்குது. ஸோ இப்போ என்ன மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வைக்கும் போது அப்லோட் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 1 mbps தான் இருந்துச்சு, 2 mbps தான் இருந்துச்சு. பட் இப்போ வெளியே அவுட்டோர் ஜஸ்ட் ஒரு கதவுக்கு வெளியே வச்சதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 mbps பக்கம் வருது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து அந்த யூனிட் வந்து வைக்க போகிறோம், அதே யூனிட் வச்சு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறதா இல்லை, வெறும் அந்த ஆண்டனா மட்டும் ஜஸ்ட் உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா. வச்சுட்டு கிளிக் பண்ணி பார்ப்போம், அதே இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி டோரில் லாக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து அந்த அவுட்டோர் வந்து உள்ளே நம்ம வச்சுட்டோம், இந்த ஆண்டனா வந்து உள்ளே வச்சுட்டோம். உள்ளே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம வெளியே வைக்கும் போது வந்தது 30 mbps, அதே மாதிரி 30 இருக்கு. இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு டவுன்லோட் ஸ்பீடு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஓகேங்களா. டவுன்லோட் ஸ்பீடு வந்து பக்காவாக வருது. நீங்கள் டோரை லாக் பண்ணி வச்சாலுமே நீங்கள் உள்ளே வச்சாலும் பக்காவாக வருது. பட் அப்லோட் ஸ்பீடு மட்டும்தான் இங்கே ப்ராப்ளம் வருது ஓகேங்களா. இப்போ 3 mbps மாறிடுச்சு. ஸோ அப்லோட் ஸ்பீடு மட்டும் 3 பக்கம் வந்துருச்சு. பட் வந்து லேட்டன்சி பார்த்தீங்கன்னா 32 மில்லி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், எப்படி யூஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரவுட்டர் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ரவுட்டர் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து நம்ம ஹேங்லாம் பண்ணல, ஒரு ஸ்லாப்பில் வந்து ஜஸ்ட் வந்து சும்மா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PoE அடாப்டர் இருக்கு இல்லையா, அந்த அடாப்டர் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக செட் பண்ணி அந்த ஸ்லாப்லேயே வச்சுருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்ஷன் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இது வந்து டிவிக்கு வந்து இந்த இன்டர்நெட் கேபிள் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து மொபைலில் வந்து லேப்டாப்பில் வந்து வைஃபைல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அவங்க சொன்ன மாதிரி ஜியோ ஏர்ஃபைபரோடைய ஆண்டனா வந்து நம்ம வந்து மொட்டை மாடியிலலாம் வைக்கல ஓகேங்களா. சும்மா அப்படியே ஒயர் போகுது பார்த்தீங்களா. இந்த ஒயர் வந்து அப்படியே உங்களுக்கு போயிட்டு வெளியே போய் இந்த விண்டோ வழியாக உங்களுக்கு வந்து டோருக்கு வெளியே போகும். டோருக்கு வெளியே போயிட்டு பின்னாடி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஹைட்டான பிளேஸில் வைக்கல, நம்ம ஜஸ்ட் சும்மா வெளியே தான் வைக்கிறோம். நம்மளே ரீலொகேஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஆன் பண்ணி டிவி அதாவது செட்டாப் பாக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பவர் கேபிள் இருக்கு இல்லையா, அதோட அடாப்டர் 12 volt அடாப்டர் வந்து இது வந்து ப்ளக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நெட் கேபிள் வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வைஃபை மூலியமாக கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்டர்நெட் கேபிள் மூலிமா நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் நம்ம காமிச்சோம் இல்லையா ரவுட்ரு, அதிலிருந்து ஒரு ஃபைபர் கேபிள் எடுத்து வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் வந்து இந்த டிவிக்கு போய் உள்ளே கனெக்ட் ஆகும் ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணி இதோட ஸ்பீடு இதில் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, ஆன் பண்ணோடனே ஜியோடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. HDMI 1 நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். HDMI 1 அப்படி சொல்லிட்டு காட்டுது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ காட்டுறது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஓகேங்களா. ஜியோ டிவி ப்ளஸ் இருக்குல்ல, நீங்கள் இதை உள்ள நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிவி சேனல்ஸும் இதில் வந்து வரும். இது உள்ள வந்து எல்லா டிவி சேனல்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து பக்காவாக இருக்கும். தமிழ் சேனல்ஸு மற்ற சேனல்ஸ் எல்லாமே இருக்கும். இது டிவி கைடு சேனல்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து எல்லா டிவி சேனல்ஸும் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லாக வந்து எல்லாமே தமிழ் சேனல்ஸ், ஹிந்தி, மலையாளம், மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபில்டர் பைன்னு இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா சேனலோடைய தெலுங்கு, மலாத்தி அந்த மாதிரி காட்டும். நம்ம வந்து தமிழ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஓகே பண்ணீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஷோ ஆகும். நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன ப்ரோக்ராம் ஓடுதுன்னு சொல்லிட்டு மேலே ஹோம் பேஜ்லேயே காட்டும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது சன் டிவியில் வந்து இப்போது சன் HDலையும் இருக்குது, நார்மலி அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. என்னென்ன சேனல்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரியும். KTV அந்த ஹெட்லைனில் நீங்கள் வச்சிங்கனாலே மேலே என்ன மூவி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரோட வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ சினிமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ 7 சொல்லிட்டு அந்த மியூசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ கேம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா OTT உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, Disney Plus, Hotstar கொடுத்துருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம 30 MBPS தான் எடுத்திருக்கோம், அதனால் அது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம்.
யூடியூப்ல வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃபுல் ஹெச்டிலே வந்து 4K வீடியோ கூட நீங்கள் வந்து தாராளமாக பஃபரிங் எந்த இஷ்யூ இல்லாமல் பார்க்கலாம். ஏன்னா 30 MB ஸ்பீடு போட்டிருக்கனால எந்த இஷ்யூவும் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா G5 நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் G5 பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஃபரிங் எந்த இஷ்யூ இருக்காது. அதே மாதிரி சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம், சன் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து நம்ம ஒரு சிலது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதெல்லாம் லோக்கல் ஆரியன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் டிவி சேனல். அதுக்கப்புறம் யூடிவினா இது வந்து லோக்கல் டிவி சேனல்ஸ் தான். ஓகேங்களா. இது கீழே இது எல்லாமே இது லோக்கல் கேபிள் டிவி சேனல்ஸ் தான் வந்து ஆப்பில் வந்து போய் வர மாதிரி இருக்கும். இப்போ 7 ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து நமக்கு ப்ளே ஆகும். என்ன மூவி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஆகும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதோடைய டீட்டெயில் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸ்க்கு மேலே போனீங்க அப்படின்னா இதோடைய இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே அப்படி போனீங்க அப்படின்னா யார் பேரில் இருக்குது அப்படின்னு காட்டும். ப்ளஸ் வந்து செட்டிங் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கா, இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிருக்கா அப்படிலாம் காட்டும். நெட் வெலாசிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜியோ நெட் வெலாசிட்டி. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு, அதாவது அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ, டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ, லேட்டன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இது காட்டும். கோன்னு இருக்குதுங்க, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஸ்கேன் பண்ணி காமிச்சிடும். இப்போ வந்து 28 மில்லி செகண்ட் வந்து லேட்டன்சி காட்டுது. டவுன்லோட் ஸ்பீடு வந்து 27 சம்திங் காட்டுது. ஓகே, நம்ம 30 MB ஸ்பீடு தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. 27.45 காட்டுது. அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32, 31 பக்கம்லாம் வரும்னு நினைக்கிறேன். 31க்குள்ளே காட்டுது. ஓகேங்களா. அப்லோட் ஸ்பீடு நம்ம 30 MB தான் போட்டிருக்கோம், அதனால 30 வந்துருச்சு. ஒரு சில நேரத்தில் டவுன்லோட் ஸ்பீடு வந்து நல்லாவே வரும், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் டவுன் ஆகும். ரொம்பலாம் வராது. நம்ம டவர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால 1 MBPS 2 MBPS வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜியோ ஜாயினில் போயிட்டு வீடியோ கால் வந்து நீங்கள் பேசிக்கலாம். அதே மாதிரி மை ஜியோன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா இதில் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா. இதுலேயே உங்களுக்கு டிவைஸ் நேமு இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். எத்தனை ஓடிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக காட்டணும். 14 ஓடிடி கொடுத்துருப்பாங்க. 14 ஓடிடி என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஓடிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிடும். ஏதாவது ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஸ்டோர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்னென்ன ஆப்ஸ் உங்களுக்கு வேணுமோ மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதாவது ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் எல்லாமே இதில் இருக்காது. ஜியோ ஸ்டோர்னு ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஜியோ ஸ்டோரில் ஒரு சில ஆப் தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்லாம் வந்து இதில் கிடைக்காது. ஓகேங்களா. ஜியோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆண்டனா மேலே ஹைட்டாக நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருக்கும். ஓகேங்களா. இன்டர்நெட் அப்லோட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும், டவுன்லோட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். நீங்கள் டவுனாக வைக்கிற அளவுக்கு அப்லோட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், டவுன்லோட் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு 4K வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ மதன் கௌரி வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 4Kல அவர் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரெசல்யூஷன் பார்க்குறோம் அப்படின்னா 4Kல பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ 720pல ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, 2160 வந்து 4K. ஓகேங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த பஃபரிங்கும் இல்லாமல் பக்காவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ண அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன பஃபரிங் வரும், டக்குன்னு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. 4K அப்படிங்கிறதுனால கிறிஸ்டல் கிளியராக இவர் வந்து போடுறதுனால உங்களுக்கு வந்து 4Kல வந்து இது ப்ளே ஆகுது. கொஞ்சம் ஜம்ப் ஆகும்போது கொஞ்சம் சின்ன ஒரு மில்லி செகண்ட் டிலே தான் இருக்கும், டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிடும். ஓகேங்களா. ஜியோ ஏர் ஃபைபர் விசஸ் வந்து ஜியோ ஃபைபர். ஓகேங்களா. இது ரெண்டும் கம்பேரிஷன் வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா. இது என்ன பிரைஸ், இது என்ன பிரைஸ் சொல்லிட்டு குயிக்கா பார்க்க போறோம். ஜியோ ஏர் ஃபைபர் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா GST அதெல்லாம் சேர்த்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அது செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இப்போ ஜியோ ஏர் ஃபைபர் நீங்க பேசிக்கான ஒரு பிளான் 30 MB பிளான்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆகும், இன்ஸ்டாலேஷன் அப்புறம் புக்கிங் சார்ஜ் அது இதுன்னு சொல்றாங்களே எல்லாம் டோட்டலா சேர்த்து 5240 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா. 5240 ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம். இது வந்து 5240 ரூபாய் எதுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பே பண்றது வந்து 6 மாசத்துக்கு உண்டான பிளானுக்கான காஸ்ட். ஓகேங்களா. நீங்க 5240 ரூபாய் ஒரு தடவை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்க 6 மாசத்துக்கு பிளான் வந்து நீங்க எந்த ஒரு காஸ்ட் பே பண்ண தேவையில்ல. 30 mbps வந்து நீங்க ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். 30 mbps வந்து அப்லோடு 30 mbps, டவுன்லோடு 30 mbps நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 13 OTT சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுல வந்து அமேசானும் நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் இருக்காது, மத்த OTT எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து இதுல வந்து 580 டிவி சேனல்ஸ் வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மந்த்லி ரெண்ட் வந்து 706 ரூபாய். ஓகேங்களா, 706 ரூபாய் தான் நீங்க வந்து 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நீங்க கொடுத்துறீங்க. இது 6 மாசத்துக்கு நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மந்த்லி எவ்வளவு ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 706 ரூபாய் நீங்க பே பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து 30 mbps ஸ்பீட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 30 mbps அப்படி இல்லைன்னா 100 mbps தான், ரெண்டு பிளான் தான் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, நீங்க 6 மாசத்துக்கு எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 12 மாசத்துக்கு எடுக்க முடியும். இந்த மாதிரி பிளான் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் 5240 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜியோ ஃபைபர் நீங்க பேசிக்கா ஒரு பிளான் எடுக்கணும் அப்படின்னா 4236 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா, நான் எல்லா இன்ஸ்டாலேஷன் அது எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா, 4236 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இது 4236 ரூபாய் நீங்க பே பண்றது எத்தனை மாசத்துக்கு அப்படின்னா 6 மாச பிளான் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, 1 மாச பிளான் இல்ல 3 மாச பிளான் எடுக்க முடியாது. 6 மாச பிளான் இல்லைன்னா 12 மாச பிளான் எடுக்க முடியும். நம்ம வந்து 6 மாச பிளான் எடுத்திருக்கோம். 4236 ரூபாய் நீங்க பே பண்றது மூலியமா 6 மாசத்துக்கு நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் சேம் தான், அதுல எப்படி ஜியோ ஏர் ஃபைபர்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 706 ரூபாய் நீங்க வந்து மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். இதோட இன்டர்நெட் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 30 mbps ஸ்பீடு வந்து இவங்க கொடுப்பாங்க. அதே தான், சேம் தான். அந்த பிளான் 30 mbpsக்கு 706 ரூபாய், இந்த பிளான் 706 ரூபாய் தான். இங்க என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணி வாங்குறீங்க, இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து அது வந்து 5240 ரூபாய் ஆகுது ஜியோ ஏர் ஃபைபர். இது பாத்தீங்க அப்படின்னா 4236 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கொஞ்சம் வந்து டிஃபரெண்ட் வருது. ஓகேங்களா, ஜியோ ஃபைபருக்கு 30 mbps ஸ்பீட் கொடுப்பாங்க, இதுக்கு வந்து 580 டிவி சேனல்ஸ் கொடுத்துருவாங்க, இதுக்கும் சேம் தான் 13 OTT சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, இதுக்கும் செட் ஆப் பாக்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு செட் ஆப் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஜியோ ஏர் ஃபைபர் எடுக்கணும் அப்படின்னா 5240 ரூபாய், ஜியோ ஃபைபர் எடுக்கணும்னா 4236 ரூபாய். இன்னும் ப்ரோ இதோட கம்மியா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர்ல வந்து ஸ்டார்டிங் இதுதான். ஓகேங்களா, 5240 ரூபாய் நீங்க பே பண்ணி ஆகணுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பட் வந்து ஜியோ ஃபைபர்ல வந்து பேக்கப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 5 மாசத்துக்கு நீங்க எடுக்கணும், முன்கூட்டியே பேமெண்ட் பண்ணி எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2845 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போதும். ஆனா பட் வந்து 10 mbps ஸ்பீட்ல தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, பேக்கப் பிளான் ஒன்று இருக்கு, 5 மாசத்துக்கு உண்டான பிளான் 10 mbps ஸ்பீட் இது. ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து 2845 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 5 மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5 மாசத்துக்கு அப்புறம் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மந்த்லி நீங்க 5 மாசம் டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 469 ரூபாய் இல்லையா, 469 ரூபாய் மந்த்லி. பட் வந்து மந்த்லி பே பண்ண முடியாது, 5 மாசத்துக்கு ஒன்ஸ் தான் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஜியோ ஏர் ஃபைபர்லாம் மந்த்லி பண்ணிக்கலாம். இல்ல ஜியோ ஃபைபர் பார்த்தோம் இல்லைங்களா 30 mbps 706 ரூபாங்கிறது பிளான், அது வந்து மந்த்லி நீங்க பண்ணிக்கலாம். பட் இது வந்து மந்த்லி பண்ண முடியாது, 5 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பண்ண முடியும். 5 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து 2345 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து 10 mbps ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்கும்போது 2845 ரூபாய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2845 ரூபாங்கிறது இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து 500 ரூபாய் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது மட்டும் 2845 ரூபாய் நீங்க ஜியோ 10 mbps நீங்க பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது அப்புறம் நீங்க வந்து பிளானோட காஸ்ட் மட்டும், அதாவது 470 ரூபாய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு 2345 ரூபாய் வரும். ஓகேங்களா, 2345 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் பேசிக். ஓகேங்களா, அப்படி இல்ல 30 mbps ஸ்பீட் தான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4236 ரூபாய் டோட்டலா ஆகும். ஓகேங்களா, 30 mbps ஸ்பீடுக்கு ஜியோ ஃபைபருக்கு. ஜியோ ஏர் ஃபைபர் வந்து பேசிக்கே வந்து 5240 ரூபாய். ஓகேங்களா, இது எல்லாமே ஸ்கிரீன்ல போட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சு. ஓகே, ஜியோ ஏர் ஃபைபருக்கும் ஜியோ ஃபைபருக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 2 ரவுட்டர் இருக்கு. ஓகேங்களா, வந்து ஜியோ ஏர் ஃபைபரோட கனெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு, அதே மாதிரி ஜியோ ஃபைபரோட கனெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு என்ன பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் 30 mbps தான், இதுவும் 30 mbps தான், இதுவும் 30 mbps. ஜியோ நீங்க ஏர் ஃபைபர் எடுக்கணும் அப்படின்னா 5240 ரூபாய் நாங்க ஜிஎஸ்டி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா, 5240 ரூபாய் நீங்க பே பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஜியோ ஃபைபருக்கு நீங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4236 ரூபாய் நீங்க பே பண்றது மூலியமா சேம் 30 mbps ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு வந்து ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். இது சேம் ஸ்பீட் எல்லாமே 30 mbps வந்து இது 30 mbps தான், இது 30 mbps தான். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ செட் ஆப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜியோ செட் ஆப் பாக்ஸ் வந்து ரவுட்டரோட கொடுப்பாங்க. 550 டிவி சேனல்ஸ் வந்து நீங்க இதுல பாத்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் ஏர் ஃபைபருக்கும் வந்து ஜியோ செட் ஆப் பாக்ஸும் வந்து இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜியோட ரவுட்டர் வந்து கொஞ்சம் மாடல் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்ல இருக்கும், இது கொஞ்சம் ஸ்கொயரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லைட் மட்டும் தான் இருக்கும். நீங்க பவர் கட்
ஆயிருச்சு இல்ல இன்டர்நெட் கட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலருக்கு மாறிக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே. இதுக்கு என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துருவோம். அதே சைடு பாத்தீங்க அப்படின்னா 2 USB போர்ட் நீங்க போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 2 USB போர்ட் போட்டு நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க் இதுல போட்டுக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல பென் டிரைவ் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி உங்களுடைய இந்த பென் டிரைவ்ல இல்ல ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து நீங்க டிவிலயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இன்டர்நெட் மூலமா. இது வந்து 4 இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு லேண்ட்லைன் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து வேற எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் செட்டாப் பாக்ஸ், ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பவர் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்க இருந்து பவர் போகுது இல்லையா, பவர் போயிட்டு ஒரு பிளக்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து டைரக்டா வந்து ஜியோடைய ஆப்டிக்கல் கேபிள் டைரக்டா போய் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைனுக்கு போயிடும். ஓகேங்களா, அப்படி ஸ்ட்ரைட்டா போய் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைனுக்கு வந்து போய் உங்களுக்கு வந்து அவுட் வெளியே போயிடும். ஓகேங்களா, ஜியோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 2 லைன் மட்டும் தான். இது வந்து இது ஸ்ட்ரீட் லைன் ஒன்று வரும். நேரம் வந்து ஸ்ட்ரீட்ல இருந்து டைரக்டா வந்து நமக்கு வந்து ரவுட்ல வந்து கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பிளக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும். ஓகேங்களா, 2 கனெக்ஷன் இருந்தா போதும் ஜியோ ஃபைபர் வந்து கிளீனா ஒர்க் ஆகும். அதே ஜியோ ஏர் ஃபைபர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது டைரக்டா போய் ஒரே இதுல வந்து ஸ்மட்ஜ் ஆகி நேரா வந்து அப்படியே ஒரு சிங்கிள் ஒயரா வந்து இது டைரக்டா வந்து இந்த பிஓஇன்னு சொல்லுவாங்க, ஜியோடைய பிஓஇ. இதை வந்து ஒரு அடாப்டர். ஓகேங்களா, ஜியோ 5G வாங்கினா இந்த அடாப்டர் கண்டிப்பா கொடுப்பாங்க. இது இந்த அடாப்டர் உள்ள போய் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன ஒயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இன்டர்நெட் ஒயர். இது வந்து வெளியே வந்து நம்ம அவுட் சைடு வச்சிருப்போம் ஆண்டனா. நம்ம வந்து அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆண்டனா ஒயர். ஓகேங்களா, இந்த ஆண்டனா வந்து டைரக்டா போய் இது வந்து அவுட் சைடு வெளியே போயிடும். ஓகேங்களா, வெளியே போய் அந்த ஆண்டனா சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணி டைரக்டா உங்களுக்கு வந்து இதுல கொடுக்கும். இது இந்த ரவுட்டர்ல இருந்து இந்த ஒயர் வந்து இதுல கனெக்ஷன் ஆகும். ஓகேங்களா, இது கனெக்ஷன் ஆனாதான் இது வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து பவர் சப்ளை தேவைப்படும். ஓகேங்களா, பவர் சப்ளை வந்து இதுல இருந்து வந்து பிளக் போட்டு நம்ம வந்து எடுத்து 3.1 பிளக் வந்து இதுல வந்து அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதனால வந்து பவர் சப்ளை வந்து இதுக்கு போயிட்டு இருக்கும். ஜியோ ஃபைபர் வந்து ஒரு அடாப்டர் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரீட் கேபிள் மட்டும் தான். ஓகேங்களா, இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கேபிள் வரும். இது ஒரு கேபிள் வந்து ஒரு அடாப்டர்ல போயிட்டு அது அடாப்டர்ல கன்வெர்ட் ஆயிட்டு 2 ஒயரும் வந்து ஒன்னா ஸ்மட்ஜ் ஆகி ஒன்னு வந்து பவர் அடாப்டர் மாறிக்கும், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிளா வந்து மாறிக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அவுட்புட் வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க பிசிக்கோ இல்ல சிசிடிவி கேமரா அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லா நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜியோ ஃபைபர்ல கொடுத்த மாதிரி இதுக்கு வந்து பென் டிரைவ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல பென் டிரைவ் இல்ல ஹார்ட் டிஸ்க் நீங்க போட்டு நீங்க ஸ்டோரேஜ் வந்து நீங்க சிஸ்டத்திலயோ அப்படி இல்லங்கிற பட்சத்துல டிவிலயே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஜியோ ஃபைபர் செட்டாப் பாக்ஸா இருக்கட்டும் இல்ல ஜியோ ஏர் ஃபைபர் செட்டாப் பாக்ஸ் சேம் ஃபீச்சர் சேம் தான். ரிமோட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிஃபரெண்டும் இதுல இருக்காது. சேம் செட்டாப் பாக்ஸ் உடைய சேம் அதே தான். எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி செட்டாப் பாக்ஸ் உடைய போர்ட்ஸ் எதுவும் மாறாது. ஜியோ இது ஏர் ஃபைபரோட செட்டாப் பாக்ஸ், இது ஜியோ ஃபைபரோட செட்டாப் பாக்ஸ். ஆனா ரெண்டுல எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ஒரே ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி தான். இன்டர்நெட் கேபிள் யூஎஸ்பி கேபிள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஏதோ ஒரு சேஞ்சஸும் இதுல கிடையாது. செட்டாப் பாக்ஸ் அண்ட் ரிமோட் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ ஃபைபர் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல இன்வெர்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பவர் கட் ஆனாலும் உங்களுக்கு இன்டர்நெட் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்க வீட்டுல வந்து இன்வெர்டர் இல்லங்கிற பட்சத்துல நீங்க வந்து பவர் பேங்க் வந்து இதுக்குன்னு ரவுட்டருக்குன்னு பவர் பேங்க் இருக்கு. ஓகேங்களா, அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் வந்து இது ஒரு பவர் பேங்க். ஓகேங்களா, இப்போ இந்த பவர் பேங்க் வந்து நம்ம இந்த ஜியோ ஃபைபர்ல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த பிளக் வந்து நம்ம ஜஸ்ட் இது பின்ன வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த பவர் பேங்கோட பிளக்கை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ வந்து கிரீன் கலருக்கு மாறிக்கும். ஓகேங்களா, இப்போ இது பவர் பேங்க், இதுக்கு வந்து சப்ளை போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து ரெட் கலருக்கு மாறிட்டு இருக்கு இல்லையா, இப்போ கிரீன் கலருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு வந்து பிளக் இருக்கு. நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 6 ஹவர்ஸ் அல்லது 5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் பவர் கட் ஆனாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். பட் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் வந்து இப்போ ஃபிளிப்கார்ட் அமேசான்ல இது அவைலபிளாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின் வந்து ரவுண்டு பின், இதுக்கும் ரவுண்டு பின் தான். பட் வந்து இதுக்கும் உங்களுக்கு பவர் சப்ளை தேவைப்படும். ஓகேங்களா, அந்த பிஓஇ இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் தான் சிக்னல் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து இதுக்கு ரவுட்டர் கொடுக்கும். அதனால இதுக்கும் உங்களுக்கு பவர் தேவைப்படும். இதோட பவர் ஜங்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா போனீங்கன்னா இந்த மாதிரி பிளக் கொடுப்பாங்க. ஓகேங்களா, பிளக் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பின் வந்து இந்த மாதிரி டைப்ல இருக்கும். அதனால வந்து உங்களால வந்து அந்த ரவுண்டு பின் வந்து இதுல உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. ரவுண்டு பின் வந்து இங்க கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இங்க இதுக்கு பவர் சப்ளை தேவைப்படும். ஓகேங்களா, அதனால வந்து பிஓஇக்கு வந்து பவர் சப்ளை இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ரவுட்டர்ல வந்து லைட் மட்டும் ஒர்க் ஆகும். ஆனா இன்டர்நெட் உங்களுக்கு வந்து ஸ்பீடோ இல்ல இன்டர்நெட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஓகேங்களா, டைரக்டா இந்த மாதிரி பின் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவர் பேங்க் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணது வந்து இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, கிரீன் கலர் லைட் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இப்போ இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபர்ல இது அடாப்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க செப்பரேட்டா ஒரு அடாப்டர் வாங்கிக்கலாம். நம்ம கடையிலேயே கூட செப்பரேட்டா வாங்கிக்கலாம். இந்த அடாப்டர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப பெரிய காஸ்ட்ல ஆகாது. நார்மலான ஒரு அடாப்டர் தான். ஓகேங்களா, நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பவர் பேங்க் அடாப்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபர்ல வந்து
வந்து அடாப்டர் போச்சு அப்படின்னா பிஓஇ இந்த அடாப்டர் போச்சு அப்படின்னா காஸ்ட்லி ஆகும் ஓகேங்களா. இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 500 ரூபாயிலேருந்து 700 வரைக்கும் இது வந்து சார்ஜஸ் ஆகும் இந்த அடாப்டருடைய சார்ஜஸ். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கேபிள் ஏதாவது கட் ஆயிடுச்சு, இந்த கேபிள் செப்பரேட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி தான் ஓகேங்களா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கேபிள் எடுக்கிற மாதிரி. இந்த கேபிள் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இதுவுமே வந்து ஒரு 200 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜியோ ஃபைபரில் வந்து லேண்ட்லைன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து லேண்ட்லைன் போர்ட் வந்து எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா. ஜியோவில் ஏர் ஃபைபரில் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஜியோ ஃபைபரில் வந்து லேண்ட்லைன் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லேண்ட்லைன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒயர் ஒரு லேண்ட்லைன் கேபிள் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ லேண்ட்லைனில் வந்து இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு லேண்ட்லைன் இருக்குது ஓகேங்களா. இப்போ லேண்ட்லைன் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு ஓகேங்களா. நான் வந்து ஒரு யூஸ் இல்லாத ஒரு நம்பர் தான் நான் போட்டேன், அதனால் வந்து ஒர்க் ஆகலை. பட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், லேண்ட்லைனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயர் மூலியமாக வரதுனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் பிரேக் ஆகிறதோ இல்லை எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணி மழை காலத்தில் கூட நீங்கள் வந்து வெளியே போய் நின்று பேசணும், சிக்னல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஓகேங்களா. லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் டேரெக்டாக நின்று பேசிகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேண்ட்லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைமில் வந்து ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது வைஃபை ஆன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து வாய்ஸ் காலும் பேசிக்கலாம், வீடியோ காலும் பேசிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிவியில் கூட நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் ஜியோ ஃபைபர்லையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பட் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து அந்த போர்ட் கொடுக்காதனால உங்களால் வந்து லேண்ட்லைன் கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அது இன்னும் வந்து அவங்க சைடில் இருந்து ஆக்டிவேஷன் பண்ணல. அப்படி ஆக்டிவேஷன் பண்ணால் கூட நீங்கள் ஜியோ ஜாயினில் போய் தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். மொபைல் மூலியமாக தான் இது வந்து நீங்கள் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும். லேண்ட்லைன் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் வந்து 30 MBps ஸ்பீட் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 10 MBps ஸ்பீட் எடுத்திருக்கோம். இது 10 MBps ஸ்பீட் ஏன் எடுத்தோம், இது பேக்கப் பிளான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஏன் எடுத்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்தோம். டிவி சேனல்ஸ் பிளஸ் வந்து வாய்ஸ் கால், ஒரு சில நேரத்தில் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிவி சேனல்ஸ் 10 MBps வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணாது, பஃபரிங் இஷ்யூ இருக்கும். நீங்கள் ஃபுல் HD வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். இதில் வந்து 4K தாராளமாக சப்போர்ட் பண்ணும். வாய்ஸ் கால் மட்டும் தான் இதில் இருக்காது, இப்போதைக்கு இல்லை, அவைலபிளாக இல்லை. இதோட ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதோட ஸ்பீடு பிளஸ் வந்து இதோட லேட்டன்சி பார்த்துருவோம். இதோட ஸ்பீடு இதோட லேட்டன்சி நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு கேபிள் இருக்கு ஓகேங்களா. இந்த கேபிள் எதோட கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியோட கேபிள் வச்சுங்களா. இப்போ வந்து ஜியோ ஏர் ஃபைபர்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஜஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணுறது மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரோடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்க்குறோம். 30 MBps நம்ம எடுத்திருந்தோம் ஓகேங்களா. இப்போ 30 சம்திங் வந்துடும் ஓகேங்களா. ஓகே, இது வந்து டவுன்லோட் ஸ்பீட் வந்து 30 MBps வந்துருச்சு. அப்லோட் ஸ்பீட் வந்து 32 பக்கம் வருது. 30 MBps வந்துச்சு. நம்ம 30 MBs எடுத்துருக்கோம், 30 MBs வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 மில்லி செகண்ட் காட்டுது ஓகேங்களா. இது வந்து ஒரு சில நேரத்தில் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஏன்னா இது வந்து இதை டவரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஜியோ ஃபைபர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் எதுவுமே ஆகாது, என்ன ஸ்பீட் கொடுக்குறாங்களோ அது அப்படியே கிடைக்கும். ஓகே, இது இப்போ இதே கேபிளை வந்து நம்ம ஃபைபரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஜஸ்ட் வச்சு நம்ம புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இப்போ கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து இதோட ஸ்பீடு நம்ம பார்ப்போம். ஜியோ ஃபைபர் வந்து நம்ம 10 MBps தான் எடுத்திருக்கோம். இதோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்பீடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஜியோ ஏர் ஃபைபரோட ஸ்பீட் தான் நம்ம பார்த்துருக்கு. இப்போ வந்து ஜியோ ஃபைபரோட டெஸ்ட் பார்ப்போம். நம்ம வந்து 10 MBps ஸ்பீட் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. 10 MBps அப்படியே வரும். ஏன்னா ஃபைபர் மூலியமா வரதுனால எங்கேயும் எந்த ப்ராப்ளம் இருக்காது, அப்படியே டேரெக்டாக வரதுனால வரும். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து இது டவரை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இல்லை சிக்னல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பட்சத்தில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆக தான் செய்யும் ஓகேங்களா. இப்போ வந்து 10 MBps அப்படியே வந்துருச்சு, அதுவும் 10 MBps வந்துருச்சு. லேட்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லி செகண்ட் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ ஜியோ ஏர் ஃபைபர் வந்து 30 பக்கம் இருந்துச்சு, 30 மில்லி செகண்ட் பக்கம் இருந்துச்சு. ஜியோ ஃபைபர் வந்து 3 மில்லி செகண்ட் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ நீங்கள் கேமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஜியோ ஃபைபராக இருக்கட்டும் இல்லை எந்த ஃபைபராக இருக்கட்டும், ஃபைபரை பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜியோ நீங்கள் ஏர் ஃபைபரோட ஆடை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே நகர்த்திக்கிற மாதிரி வேற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பாக்ஸ்லாம் அங்கே அவைலபிள் கிடையாது ஓகேங்களா. கையிலேயே நகர்த்த முடியாது, ஏன்னா பிஓஇல அடாப்டர் இருக்குது ப்ளஸ் வந்து கேபிள்லாம் நீங்கள் கொடுக்குறதுனால கையிலலாம் நகர்த்த முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒயரே இல்லாத மாதிரி காமிச்சாங்களே ஆடில், அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒயர்லெஸ் கிடையாது, ஒயரோட தான் வரும் ஓகேங்களா. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து கையிலலாம் நீ நகர்த்த முடியாது, ஒரே இடத்துல தான் ஸ்டேபிளா வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஃபைபர் நீங்கள் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜியோ ஃபைபர் வந்து லேட்டன்சி கம்மியாக இருக்குது. லேண்ட்லைன் ஃபோன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா லேண்ட்லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேட்டன்சி கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பவர் பேங்க் இருந்துச்சு, பவர் பேங்க் இல்லைன்னா 800 900 ரூபாய்க்குலாம் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பவர் பேங்க் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜியோ ஃபைபர் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா.
ஏன்னா பவர் பேங்க் இதுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாத ஒரு மாதிரி தான் ஃபிளக் கொடுத்துருக்காங்க, கனெக்ட் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஜியோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஸ்பீடோடைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ MBPS கொடுத்துருக்காங்க, சில நேரத்தில் 28 ஆகுது, சில நேரத்தில் 32 ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யுது. ஏன்னா டவர் பேஸ் பண்ணி வரதுனால ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ஒரே மாதிரியான ஸ்பீட் வந்து இது உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து 100 MBPS 30 MBPS ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 ஸ்பீடு தான், நீங்கள் 2 பிளான் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். பட் வந்து இதில் வந்து 10 MBPS வந்து 1 Gbps ஸ்பீடு வரைக்கும் ஜியோ ஃபைபரில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஏர் ஃபைபரோடைய எக்யூப்மெண்ட்லாம் இப்போ அடாப்டர் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் வந்து ஜியோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அடாப்டர் தான், அது வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 100 ரூபாய் 150 ரூபாய்க்குள்ள தான் முடியும், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரவுட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டியூல் பேண்ட் ரவுட்டர் தான். ஓகே, 5G வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ரவுட்டர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கும் செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 550 டிவி சேனல்ஸ் வருது, இதுக்கும் 550 டிவி சேனல்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்து 14-15 OTT பக்கம் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் OTT கொடுத்துருக்காங்க. நம்ம பிளானை பொறுத்து OTT வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாறுபடும். நம்ம எடுத்துக்க பேசிக் பிளான்ல வந்து அமேசானும் நெட்ஃபிளிக்ஸை தவிர எல்லா OTTயும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கணும் அப்படின்னா 5240 ரூபா நீங்கள் பே பண்ணணும் 6 மாதத்துக்கு. அதே மாதிரி ஜியோ ஃபைபர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 MBPS ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4236 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். அப்படி இல்லை கம்மியான 10 MBPS போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2845 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் பெஸ்ட் தான். பட் வந்து எங்கெல்லாம் சிக்னல், அதாவது எங்கெல்லாம் ஃபைபர் கனெக்ஷன் இல்லையோ அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ வில்லேஜ் சைடில் நீங்கள் வாங்கிட்டு போய் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வில்லேஜில் இப்போ வந்து BSNL சர்வீஸ் கூட அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஜியோ ஃபைபர் அவைலபிலிட்டி இருக்குது நம்ம ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்வீஸ்லாம் வந்து ஜியோ பொறுத்த வரைக்கும் ஏர் ஃபைபராக இருக்கட்டும் ஃபைபராக இருக்கட்டும் சர்வீஸ் வந்து உடனே வந்து பண்ணி தருவாங்க. ஓகே, எந்த இஷ்யூ கிடையாது. நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் வந்து என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் உடனே வந்து சர்வீஸ் வந்து பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, ஜியோ ஃபைபரில் வந்து போஸ்ட்பெய்டு இருக்குது, ப்ரீபெய்டு ரெண்டுமே இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது வந்து போஸ்ட்பெய்டு தான், ரெண்டுமே போஸ்ட்பெய்டு தான். நீங்கள் ப்ரீபெய்டு வேணாலும் ப்ரீபெய்டு எடுத்துக்கலாம், போஸ்ட்பெய்டு வேணாலும் போஸ்ட்பெய்டு எடுத்துக்கலாம். பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து போஸ்ட்பெய்டு மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, ப்ரீபெய்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபைபரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வாங்கிருக்கீங்க, ஒரு ஊர் சென்னையிலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் திருச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும், நீங்கள் கலட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜியோ 5G கிடச்சி அப்படின்னா. பட் வந்து ஜியோ ஃபைபர் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களால் வந்து கலட்ட முடியாது, அவங்க கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரவுட்டரை கூட அவங்களே வந்து கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நம்மளே வந்து ஆண்டனாவாக இருக்கட்டும், கேபிளாக இருக்கட்டும், ரவுட்டராக இருக்கட்டும், நம்மளே வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது லாஸ்ட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ 30 MBPS வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து 30 MBPS வந்து 1000 GB கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 1000 GB தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து ஜியோ ஃபைபரில் வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. ஓகேங்களா, அன்லிமிட்டட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஜியோ ஃபைபரில் வந்து 10 MBPS நீங்கள் பிளான் எடுக்கிறீங்க, பேக்கப் பிளான் 5 மந்த் பிளான் 10 MBPS எடுக்கிறீங்கன்னா இதுக்கு லிமிட் இருக்கு. ஓகேங்களா, 4 DP தான், 5 மாதத்துக்கு 4 DP தான் கொடுப்பாங்க. 30 MBPS நீங்கள் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா லிமிட் எதுவுமே கிடையாது. 100 MBPS லிமிட் எதுவுமே கிடையாது. 1 Gbps வரைக்கும் எந்த லிமிட்டும் ஜியோ ஃபைபர்ல கிடையாது. 10 MBPS நீங்க எடுக்கும்போது பட்சத்தில் மட்டும் லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. அதுவும் வந்து 4 DP செட் பண்ணிருப்பாங்க 5 மாசத்துக்கு. ஓகேங்களா, ஜியோ ஏர் ஃபைபர்ல வந்து எந்த பிளான் நீங்க சூஸ் பண்ணாலும் 1000 GB தான், 1 DP தான் ஒரு மாசத்துக்கு லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. 1000 GB நீங்க காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஆட் அண்ட் பேக் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து தமிழ் சேனல்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 54 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த 54 சேனல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற டிடிஹெச்ல இப்போ ஏர்டெல்லாக இருக்கட்டும், டாடா பிளேயாக இருக்கட்டும், டிஷ் டிவியாக இருக்கட்டும், மற்ற டிடிஹெச்ல உள்ள சேனல் இதில் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்பேரிஷன் வீடியோ பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ என்னென்ன சேனல் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வின் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல், என்டர்டைன்மெண்ட் டிவி சேனல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பக்தி டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது, கலைஞர் நெட்வொர்க்கோடையது. வேல்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள், அதாவது நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலை முரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, MKல வந்து நிறைய சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மியூசிக் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MK TV அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன் அப்படி சொல்லிட்டு ஒரு டிவி இருக்குது, மூன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவி HDல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
சன் டிவிலே வந்து 2 வேரியன்ட் இருக்கு ஓகேங்களா. இது வந்து சன் டிவி ஹெச்டியில் ஒன்று இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன் டிவிலே எஸ்டி குவாலிட்டி, அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஹெச்டியில் ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோக் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. இது டிவி சேனலா இல்லை மியூசிக் சேனல் சரியா தெரியல. கோக் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ் டிவி என்டர்டைன்மெண்ட் சேனல் கொடுத்துருக்காங்க. ராஜ்லேயே வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வசந்த் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேந்தர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கொடுத்துருக்காங்க. பாலிமரில் வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்பர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே டிவியில் வந்து ஹெச்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து கே டிவியில் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராவல் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறைன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தந்தி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்யம் டிவி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாடு இது நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் 7 சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிமர் நியூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் 24x7 சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடி பொதிகை இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. சன் மியூசிக்லேயே வந்து எஸ்டி ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ் மியூசிக் அப்படின்ட்டு ஒரு மியூசிக் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிபிசி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் கொடுத்துருக்காங்க. அதுலேயே எஸ்பிபிசிலேயே 3ன்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே எஸ்பிபிசி 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஹெச்டி அப்படி சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து விஜய் டிவி ஹெச்டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே பார்த்தோம் இல்லைங்களா. இதில் பார்த்த 54 சேனலுமே வந்து ஒன்று கூட மிஸ் ஆகாத சேனல் தான். எல்லாமே நம்ம ஜியோ செட்டாப் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது உள்ளபடி நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்த்துருக்கோம். மொத்தம் வந்து 54 சேனல் தான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் கூட தமிழ் சேனல் இல்லை ஓகேங்களா. இதில் என்னென்ன சேனல் மெயினான இப்போ மற்ற டிடிஹெச் இருக்கு இல்லையா, ஏர்டெல்லாக இருக்கட்டும் டாடா பிளேயாக இருக்கட்டும், மற்ற டிடிஹெச்ல இருக்கிற சேனல் இதில் என்னென்ன இல்லை அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா விஜய் டக்கர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனல் வந்து இதுல வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல அவைலபிள் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஜய் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதுவும் அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோனி பிபிசின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, எர்த் சோனி பிபிசி எர்த்னு சொல்லிட்டு அந்த சேனல் வந்து இதுல அவைலபிள் கிடையாது. முரசுன்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, கலைஞர் குரூப், அது அவைலபிள் கிடையாது. இசையருவி மியூசிக் ஃபேவரட், உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மியூசிக் சேனல் வந்து இதுல அவைலபிள் கிடையாது ஓகேங்களா. இசையருவி வந்து இதுல வந்து அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா மூவிஸ் வந்து இதுல அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா பிளஸ் இது அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா மேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சேனலும் வந்து அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா டிவியும் இதுல வந்து அவைலபிள் கிடையாது. ஜெயா குரூப் எதுவுமே அவைலபிள் கிடையாது. கலைஞர் குரூப்ல வந்து 2 சேனல் வந்து அவைலபிளா இல்ல. முரசும் இருக்காது, இசையருவி இருக்காது. கலைஞர் செய்திகளும் கலைஞர் டிவியும் அது அவைலபிளா இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேப்டன் டிவி வந்து இதுல அவைலபிளா இருக்காது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி இருக்கு இல்லையா, தமிழ் சேனல், அது வந்து அவைலபிளா இருக்காது. டிஸ்கவரி மட்டும் இல்லைங்க, மற்ற பிளானட் சேனலா இருக்கட்டும், அனிமல் சேனலா இருக்கட்டும், எக்ஸ்பெரிமெண்ட் சேனலா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து அவைலபிளா இல்ல ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்ஸ் சேனல் இருக்கான்னு கேக்குறீங்க. கிட்ஸ் சேனல் எத்தனை இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. சுட்டி டிவிங்கிற ஒரு சேனல் இருக்கு. பிளஸ் வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து 2 சேனல் வந்து பிளே ஆகுது. தமிழ் கேட்டகரிக்குள்ள வராது ஓகேங்களா. கிட்ஸ் சேனல் வந்து 2 சிஎன் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஒன்று சேனலும். பிளஸ் வந்து இன்னொரு ஹிந்தி சேனல் ஒன்று இருக்கு, கிட்ஸ் சேனல், அவ்வளவுதான் இருக்கு ஓகேங்களா. தமிழ்ல வந்து போக்கோவோ இல்லை மற்ற சேனலோ வந்து இதுல அவைலபிள் கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்க கிட்ஸ் சேனல் உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க இது சஜஷன் எடுக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா கிட்ஸ் சேனல் வந்து அவ்வளவா கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சேனல் என்னென்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து இதை வந்து இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா. இங்கிலீஷ்ல வந்து அவைலபிளா இருக்கும். தமிழ்ல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க தமிழ் சேனல்ஸ்க்கு போனீங்கன்னா அது லிஸ்ட்லேயே காட்டாது ஓகேங்களா. அதுல ஷோவே ஆகாது. தமிழ் சேனல்ஸோடைய ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி லிஸ்ட்லேயே காட்டாது. அப்புறம் கிரிக்கெட் எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் மேட்ச் நடக்குது அப்படின்னா லைவா ஒரு இப்போ சிஎஸ்கே மேட்சோ, அதாவது T20 மேட்சோ இல்ல வேர்ல்டு கப் மேட்சோ நடக்குது அப்படின்னா ஹாட் ஸ்டார்ல வந்து லைவ் காட்டும் ஓகேங்களா. அதை போய் நீங்க கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா. அப்படிதான் ஓவராலா பார்க்க முடியும். இது வந்து செப்பரேட்டா வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ
இப்போ ஏர்டெல் ஆகட்டும் மற்ற டிடிஹெச்ல போய் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ என்ன இப்போ ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கோ அதை நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஏதாவது ஒரு லைவாக ஒரு கிரிக்கெட் பிளே ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை போய் அதுவும் எதில் போய் பார்க்க முடியும்னா நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் அதில் வந்து நீங்கள் லைவ் காட்டும், மேலேயே ஓப்பன்லேயே காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் இருக்குன்னு நம்பி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தமிழ் சேனலில் ஒன்றுமே கிடையாது. ஹிந்தி இங்கிலீஷ் வேணா 1-2 இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஓகே, ஓவராலாக இதில் தான் விஷயம். மொத்தம் வந்து இதில் வந்து 10-15 சேனல் வந்து மெயினான சேனல் இல்லை. நிறைய பேர் விஜய் டக்கர் மிஸ் ஆயிருக்கு, அப்புறம் இசையவி மிஸ் ஆயிருக்கு, ஜெயா மேக்ஸ் மிஸ் ஆயிருக்கு, ஜெயா குரூப்ல எதுவுமே கிடையாது, போக்கர் டிவி கிடையாது, கிட்ஸ் சேனல் எதுவும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேப்டன் அந்த குரூப்ல எதுவுமே இல்ல, டிஸ்கவரி அந்த மாதிரி சேனலும் இதுல இல்ல. ஓகேங்களா, ஓவராலா இதுல அவ்வளவுதான் விஷயம். ஓகே, பார்த்தோம் இப்போ எல்லாமே நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், எந்த சேனல் இருக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.